பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து அவதூறாக பேசிவரும் செல்வபெருந்தகை, திருச்சி வேலுச்சாமி ஆகியோரது உருவப்படங்களை எரித்தும் கிழித்தும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை ஆகியோருக்குமிடையே நிலவும் கருத்துமோதல் தமிழக அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளதுடன், தமிழகம் முழுவதும் காங்கிரசார் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரசுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜகவினரும் பதிலுக்கு போராட்டத்தில் குதித்துள்ளனர். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து இழிவாக பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகையை கண்டித்தும் தொலைக்காட்சி நேர்காணலின்போது பாரதிய ஜனதா கட்சியையும் அதன் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்தும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியதாக திருச்சி வேலுச்சாமியை கண்டித்தும் திருச்சி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருச்சி ஜங்ஷன் காதிகிரா எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டமானது மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டு செல்வபெருந்தகை மற்றும் திருச்சி வேலுச்சாமிக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செல்வபெருந்தகை மற்றும் திருச்சி வேலுச்சாமி உருவப்படங்களை எரித்தும் கிழித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில், பாஜகவினர் வைத்திருந்த படங்களை போலீசார் பறிக்க முற்பட்டதால் போலீசாருக்கும் பாஜகவினருக்குமிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த இடமே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. எல்லாம் சேர்ந்து கோஷம் போடணும். நாவை எடக்கு, நாவை எடக்கு, அங்க வரும் வேலுச்சாமியே நாவை எடக்கு, அரசியல் அனாதையே நாவை எடக்கு, காங்கிரஸ் களவாளியே நாவை எடக்கு, பார்ட்டி கட்சி இருந்து வந்தாலும் எம்பி எம்எல்ஏ உன்னை சீண்ட நாதி இல்லை, ராஜீவ்காந்தி கொண்ட இயக்கங்களுக்கு ரொம்ப தூக்கம் வேலுச்சாமியே கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். மூன்று கட்சி தாவிய மூதேவி செல்வபெருந்தகைக்கு மாமா வேலை பார்க்காது, மாமா வேலை பார்க்காது. இந்த கட்சியில் நாய் கூட மதிக்காத நாளேரியே, 40 வருட அரசியல் இருக்கிறேன் என்று கூறுகிறாயே. ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒரு ரிப்பேர் கட்சிக்கு நான் வந்திருக்கேன். ஆனா அப்ப அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் தூங்கும்படி இன்னொரு கேள்வி கேட்கிறார். அண்ணாமலை, நீ எல்லாம் இருக்கீங்க வண்டியில ஏறி கிழக்கு 2 ஆண்டு கழிச்சா சூழல் சேர்த்து கழிக்கும். டாக்டர் ஐயா தனக்கு அடுத்து 2வது இடத்தில் செல்வபெருந்தகை வச்சிருந்தாரு. செல்வபெருந்தகை அங்கேயும் நிறைய நாட்டாமையாக அங்கிருக்கும் பட்டியலிடத்து இரு மக்களுக்கும் பாண்டியன் கொலை வழக்கில் கைது செய்யப்படுகிறார். இதே செல்வபெருந்தகை எப்படி திருநாவுக்கு கூட வந்து அண்ணனையும் தூக்கி விட்டு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவரை வைத்தார். எப்படி உங்க ஆர்ப்பாட்டம், உங்க உருவம் எங்களுக்கு தெரியாது. ஒரு மாநில தலைவர் 5 பேரோட கையில முடிச்ச கட்சி தானே நீங்க. தலைவர் கோயம்புத்தூர் மட்டுமல்ல, அண்ணாமலையின் மனிதனின் நேர்மையும் அதனுடைய நேர்மையும் திமுகவை சுட்டரிக்கும் என்ற பயம். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசின் மீது அவப்பெயரை கொண்டு வருவதற்காக இது போன்ற கொலை சம்பவம். செல்வபெருந்தகை நாவை எடக்கு, நாவை எடக்கு, நாவை எடக்கு, 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 வேலுச்சாமி நாவை எடக்கு,
அங்கே பத்த ஃபோட்டோ ஓட்ட பத்த மாட்டேன். பேப்பர்னா பத்தும், ஃபோட்டோ ஓட்ட எரிஞ்சிச்சுன்னா நிற்கும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர மாவட்டத்தின் சார்பாக கையால் ஆகாத காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கின்ற செல்வ பெருந்தகை அவர்களையும் திருச்சி வேலுசாமி நாதாரி திருச்சி வேலுசாமி அவர்களையும் கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சியில் நடைபெற்றது. தொடர்ந்து இதுபோல் வேலுசாமி அவர்கள் எங்களது மாநில தலைவரை பற்றி அவதூறாக பேசினால் அவர் திருச்சிக்குள் வருவது மிகவும் சந்தேகத்துக்குரிய பொருளாக ஆகிவிடும். அவர் முடிஞ்சால் கமலாலயத்துக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கினார். முடிஞ்சால் நாளைக்கு எப்போ வேணால் திருச்சிக்கு டேட்டை டிக்ளேர் பண்ணிட்டு வரட்டும். அவர் திருச்சிக்குள்ளே வர முடிஞ்சால் பார்த்துக்கலாம். அதனால் இதை தொடர்ந்து நம்ம மாநில தலைவரையோ பாரதிய ஜனதா கட்சியோ அவதூறாக பேசினா தொண்டர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி, ஆனால் எதையும் செய்ய தயாராக இருக்கோம். அவங்க எங்களுடைய கட்டுப்பாடை சோதித்து பார்த்தாங்கன்னா விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வேலுச்சாமி அவர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.